நீங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ஸில் பேச முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் அந்த மூமெண்ட்டில் வந்து நீங்கள் பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. பட் பேச முடியாமலே போயிருக்கும். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க, எது டிசிஷன் எடுத்தாலும் என்கிட்ட வந்து கேட்டுட்டு வந்து எடுங்க அப்படின்னு. பட் வென் தே டூ, அந்த இடத்துலையுமே உங்களால் வந்து எந்த டிசிஷனுமே வந்து இல்லை சஜஷனும் கொடுக்க முடியாமலே போகுது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பிள்டாகவே இருக்குது. ஸோ வை இஸ் தட்? உங்களோட தாட்ஸ் வந்து கிளியராகவே இல்லை அப்படின்னா உங்களோட வேர்ட்ஸுமே கிளியராகவும் இருக்கவே இருக்காது. இதுக்கு வந்து ரீசன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் இதே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இதே உங்களுக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிட்டு போகும். ஸோ நீங்கள் பேச போகிற நேரத்தில் உங்களோட பிரெயினில் வந்து 1 இல்லை 2 இல்லை நிறைய தாட்ஸ் வந்து வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கே தெரியாது என்ன பேசணும் அப்படின்னு. உங்களோட பிரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாட்ஸ் வரதுனால ஒரு மெஸ்டப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் யூ கான்ட் ஃபைண்ட் த ரைட் வேர்ட்ஸ் ஆர் த தாட்ஸ் அட் த டைம். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்னு. பட் அது வந்து உங்களை பேச முடியாமலே போயிடுது. உங்களோட வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜம்பிள்டாக ஆரம்பிக்கும். அதனாலவே நீங்கள் என்ன சொல்லணும்னு நினச்சிங்களோ அதை வந்து சொல்ல முடியாமல் தேவையில்லாத விஷயங்கள் வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. யுவர் பிரெயின் ஒர்க்ஸ் ஃபாஸ்டர் தேன் யுவர் மவுத். நீங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணும்போது உங்கள் மனசில் வந்து நிறையவே தாட்ஸு வரும். அது ஆர்கனைஸ்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் அதே இது முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா உங்களுக்கே உங்களோட தாட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்ன பேசணும், எப்படி பேசணும், அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாகவே இருக்கும். இந்த ப்ராப்ளமை தான் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எதனால அப்படின்னா யாருமே வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறதே இல்லை. ஃபர்ஸ்ட், ஸ்லோ டவுன், ஸ்டாப் பேனிக்கிங், டேக் அ டீப் பிரெத், திங்க். நீங்கள் இப்போ ஒரு குழந்தைகிட்ட வந்து நீங்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறீங்க அப்படின்னா உடனே எல்லாத்தையுமே சொல்கிறதோட அந்த குழந்தைகளுக்கு புரியுத மாதிரி நிறுத்தி நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொல்வீங்க. எப்படி நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட தாட்ஸை வந்து நிறுத்தி நிதானமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒரு ஃபன்னி ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணுறீங்க. ரேண்டம் திங்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதோட எது பாயிண்டில் இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. யூ ஸ்டார்ட் வித் அ மெயின் ஐடியா, ஆட் லிட்டில் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபினிஷ் யுவர் தாட்ஸ் வெரி கிளியர்லி. இந்த மாதிரி வந்து பேசும்போது உங்களோட ஸ்டோரி வந்து ரொம்பவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ஷேர் பண்ணுற தாட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக இருக்கும். வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கத்தி பேசுகிறது வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வென் நோ ஒன் இஸ் அரவுண்ட். கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. இல்லைன்னா உங்கள் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி பேச ட்ரை பண்ணி பாருங்கள். பேசும்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஏதோ ஸ்டோரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அதை ப்ரிட்டெண்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து பேசுங்க. உங்களோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கேட்கும்போது அனலைஸ் பண்ணுங்கள். முதல்ல கேட்குறதுக்கு வந்து அது ரொம்ப வியர்டாக இருக்கும். பட் கேட்க கேட்க வந்து அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து நேச்சுரலாக ஆக ஆரம்பிக்கும். த மோர் யூ ஹியர் யுவர் வாய்ஸ், த நேச்சுரல் இட் வில் பிகம். ஐ நோ உங்களுக்கு உங்களோட வாய்ஸு கேட்குறதுக்கு பிடிக்காது. பட் யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் சாய்ஸ். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து பேசி தான் ஆகணும். பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி. பட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக கிளியராக பேசுங்க. இன்றைக்குள்ள ஸ்பீக்கர்ஸ் வந்து யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அவங்களோட தாட்ஸை வாய்ஸை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்களும் பர்ஃபெக்ட் ஆகலாம். மிஸ்டேக்ஸ் ஆனால் பயப்படாதீங்க. டேக் இட் ஆஸ் அ லெசன்ஸ். யுவர் வாய்ஸ் மேட்டர்ஸ் அ மோஸ்ட். ஒரு நாள் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க என்ன அப்படின்னா யுவர் தாட்ஸ் இஸ் ஜஸ்ட் லைக் அ ப்ரீத்திங். எந்த அளவுக்கு நீங்கள் நேச்சுரலாக ப்ரீத் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு நாள் நீங்கள் உங்களோட தாட்ஸை ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க.